என்ன சார் தகவல் என்ன சார் எனக்கே என்ன தெரியாது. நான் என்ன சார் ஐயோ 16 பொதாமைப்பு சார் உள்ளதே டிவிஷன்ல இது 17வது சங்கம் அதை என்ன செய்யுது கொண்டு வரேன். பியோகமும் தெரியாதா தகவல் அது என்ன செய்தாட்டா அவருக்கு தெரியாதா. சும்மா வாழ்வாதாரங்களுக்கு போய் மட்டும் கொடுத்தாக்கி போட்டு வீட்டுக்கு போடலாம் கேட்டிருக்கலாம். எந்த வீடு சரியான நானும் பதிலாம் ஆமா ஆமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. ஓ பிரதேசவையா நீங்க வந்து அம்பாள்புரம் பிரதான ரோடால போய் அந்த வலப் பக்கம் திரும்பி அப்படி குறுக்க போய் இடப்பக்கம் அந்த வெட்டில வந்து ஆமா ஆமா இல்ல இல்ல நான் தேவை லாரி அனுப்பிடுவேன். அடுத்த அப்புறம் சொல்லுங்க. ஐயோ வீட்டுல மகள் ஓ ஜெப்ரி என்னம்மா மழை வேற போதா நீ அந்த கிச்சனோடனா பாத்து பாடிய தூக்கி வை ஃபுல்லா ஒழுகும். நீ ஒவ்வொரு சட்டி பாடிய தூக்கி ஒவ்வொரு அம்மா 24 தடவை மணி வேற செய்யவன் 24 தடவை வாய்ப்பாடு பாடம் தானே 24 தடவை வாய்ப்பாடு பாடு கடமை கடமை அது வரைக்கும் கட்டில எழுதுறாங்க. அது ஓகே விதமான பரவாயில்ல கட்டில எழுதுறாங்க. கரண்ட் ஒண்ணுக்குள்ளே கை வச்சிடாதே அம்மா சாப்பிடாடின்னு பரவாயில்ல நான் கடமை தான் முக்கியம். கடமை தான் முக்கியம். சொல்லுங்க மின்சார சொல்லுங்க. ஓ அந்த 388வது இலக்க வீடு நீங்கள் அந்த பார் ரோட்டால போய் வடக்க திரும்பி இடக்கை ஓமாமா கிட்ட போயிட்டு கால் பண்ணுங்க. நாய் நிக்குதோ ஓ நாய் எங்களோட நிக்குதுதான் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க சார் நானே நாயில பார்த்துருக்கேன் நாய் கிடைக்கிறேன். என்னம்மா என்னடாமா அடிக்குதான் அந்த புயல் அந்த புயலுக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா அந்த கோபமரம் இருக்கு அந்த கோபமரம் அப்படியே புரிஞ்சு எங்க வீட்டுக்கு என்ன கொண்டு நடக்கல அந்த அந்த வீட்டுல மேல மேல இருக்கிற அதனால புள்ள இப்ப என்னடா புள்ள வெள்ளம் போனா 25,000 சட்டிவான வெள்ளத்தோட போனா 50,000 வீடே இல்லையடா ஒரு கோடியா என்னடா புள்ள எனக்கு அந்த வீடு ஓடுதான் நீ என்ன செய்யறாண்டா அந்த ஓட்டியெல்லாம் ஃபுல்லா கலட்டிடு எனக்கு பிளாட்டல் என்ன சொன்னா உனக்கு 4 புள்ளி வேண்டாங்க தானே 4 புள்ளி வெளிநாட்டுல தான் இருக்குது ஆனா 4 புள்ளி அள்ளியே ஒட்டதுதான் நீங்க தான் அந்த 5,000 ரூபாய் காசுல தான் எங்க சீவியமே ஓடுது. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியல பிள்ளை அந்த ஓட்ட ரெடி பண்ணு பிளாட்ட போடு 5,000 உடம்பு வளர்க்கிறாள் மாதிரி எனக்கு தெரியல பாக்க. சரி சரி என்றாலும் நான் என்னன்னு சொன்னா எங்களுக்கு மேலிடத்துல இருந்து என்ன செய்யணுமோ அதுதான் செய்வேன். நான் ஒரு இஞ்சி பண்ண மாட்டேன். நிறைய என்ன சொல்லுமோ அதான் செய்வேன். அதை இப்ப நீங்கள் இப்பதானே நியூஸ் வந்திருக்குது அப்ப இனிதான் அதை பெரியவே கேட்டு ப்ரொசீட் பண்ணிட்டேன். அது பிரதானமா நான் ப்ரொசீட் நீங்க போங்க நான் உங்களோட வீட்டை வந்து பார்ப்பேன். சரி பிள்ளை நீ எந்த வீட்டை வந்தோடப்ப 4 பிள்ளைகள் வெளிநாட்டு அதுதான் கண்ணுக்கு என்னமா
செய்யறதுக்கு உனக்கு பெரிய ஸ்மார்ட் போன் வேணும் இருக்குதோ முதலாவது பெரியவன் வேற ஒன்றுக்கு மேலப்பட இல்லையே இப்ப நான் செய்ய அதுக்குதான் ஓபிடியோட அதுதான் பக்கத்து மங்களம் இருக்கிறாரோ அவள் சொன்னவள் புள்ள இந்த ஓபிடி வரும் ஓபிடி வரும் ஓபிடி காடலையை துணர்ந்து போட்டு பார்த்து பார்த்து இருக்கிறேன் ஓபிடி வந்து ஓடிபி படிவாக்கேடு 6 மணி பிறகு இந்த வீட்டை 6 மணி பிறகுதான் வேற ஓடிபி ஓ ஐயோ எங்க பேர புள்ள இருக்கிறானே நீ வந்து நலன்புரிக்கு வந்து கை காலில் உள்ள நகையே பறி கொடுத்துறாத முழுக்க கல்ல இதுக்குள்ள வெறும் இமிட்டேஷன் போட்டு வெளிநாட்டு புள்ளிய அம்மா ஒரு அம்மா நான் சின்ன பேர புள்ள சொன்னவன் நீங்க ஓபிடி போன கொண்டு போட்டோம் நான் என்ன போன கொண்டு ஆசைப்பட்டு அடுத்த கட்டத்துல கட்டாயம் செய்வேன் நீங்க ஒரு 6 மணி பிறகு வீட்டுக்கு வாங்க 6 மணிக்கு பிறகு அதையும் வந்துட போறாங்க பூட்டி தான் கிடக்குது வெள்ளம் நானும் இந்த 10 வருஷமா தான் நீளம் இருக்கிறேன் ஆனா இவ பக்கத்து வீட்டை மகன் வீட்டை வந்து மாற்றி கொண்டு போறான் அவன் விட்டா மழையே வெய்யல 10 நாள் இல்ல நீங்க 360 நாள் தண்ணியில தான் மிதப்பீங்க தெரியும் தானே மறுபாவனையோட ஆபீஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணலாம் பிடியானை இல்லாம டிஎஸ் அரெஸ்ட் பண்ணலாம் ஒழுங்கா மரியாதையா கழிச்சுப்படலாம் ஆபீஸே தண்ணியில தான் மூழ்குது வீட்டை வந்து தண்ணிய அதான் நுணுக்குதாமே 25 அதை பத்தி தந்துட்டு போ ரெண்டு பேரும் எனக்கு வந்து 25 தந்துடு அதேலையோ இவளை கொழுக்குவேன் ஆபீஸையும் கொழுக்குவேன் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் கமலம் கமலம் அது எங்கே நிற்கிற இதான ஆபீஸுக்கு போனான் அவ பக்கத்தை விட்டு பழனி விட பார்த்ததையும் சொன்னான் இப்ப வராம தண்ணி வாங்குறதுக்கு எடுத்து குடிச்சு விடு போட்டு இப்படி போட்டு சுட்டுமான்னுடா என்னண்டா விதானியாரமா தருவா கொஞ்சம் விழிஞ்ச சோட்டிய போட்டு வாங்க வெட்டிச்சா பிடிச்சு விடு முகாண்ட உள்ளானிக்காரு வாங்கோ இப்பதான் தண்ணி நின்று போகுது அது கலேசியெல்லாம் வரும் வந்தா இப்படித்தான் போட்டோ எடுக்கிறேன் சுற்றுலா வரணும் சுற்றுலா என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு நம்ம தான் உங்களோட தரமா தருவேன் இந்த
படமெடுப்பா விட்டுட்டு 25 தந்துட்டு போங்க. சரியம்மா நான் போட்டு வரேன். சரியா மேடம்? அந்த 2 மாதத்துல புயல் நிக்கலாம். அந்த ஆளோட பேசுக்குள்ள போட்டு இருக்குது. ஒரு கப்ப சந்திச்சு போடுவாங்க. ஐயா எனக்கு வேணும் மணி கோப்புற எனக்கு கொடுக்கும். பேர் என்ன? ஏன் என்ன வயசு மாத்திரியோ? பேர் அம்மா நீங்க ஐசியில உள்ள தோட்டத்துல இப்ப இல்ல தானே ஐசி மாத்தவர மேரீடோ அன்மேரீடோ? அண்ணன் தெரியா மண்ணன் தெரியாது கல்யாணம் கட்டிக்கியோனே அது என்னது உங்களுக்கு கட்டி கட்டையில செட் அப்பாடி பேர் என்ன? எந்த பாடு அவாக்கு 2 புருஷன் அம்மாவுக்கு கோர்ட் கேஸ் இருக்கும். ஒரு சின்ன வழக்கம் அது இப்ப முடிஞ்சிடும். என்ன வழக்கு? ஒரு மூணு கல்யாணத்துல தான் போடணும். ஆனா நீ லேசுப்பட்ட ஆடியில நேரிடம் எல்லாம் தெரிவாய். நேரிடம் கேட்டீங்கன்னா அம்மாட கிடைக்கிறது மாதிரி நீங்க யாரு உனக்கு இந்த தேக்கம் மட்டும் கேட்கலாம். அதுல பார்க்க பேசாம பேர் அம்மாவோட கதை இப்பவே அவரு பிள்ளையோட அந்த ஐயத்துக்கு என்ன பண்ணிக்கிறாங்களாமே நம்மளோட மாடு ஆடு கோழி பயிர் போச்சு அங்க பதிக்க அவங்க விலை போடுறான் எங்களுக்கு இதுதானவன் தெரியும் உங்களுக்கு தெரியும் எனக்கு காலுக்கு கண்ணுக்கு முதுகு நாக்குக்கெல்லாம் நட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கெல்லாம் வருமில்லை தெரியும் எனக்கு மாடு செத்து போச்சேன் லிட்டர் பால் வந்து பார்த்தேன் அந்த மாடு செத்து போச்சு கணக்கெல்லாம் 10 லட்சம் தருவீங்க சொல்லி மாட்டுக்கு தோடு குத்திருக்கீங்களோ? அம்மா இந்த வெட்டினரி ஆபீஸ்ல பாருங்க அதுல பதவி இருந்தா தானமா என்ன பதியலாம். அப்ப நான் அங்கேயும் போய் பதிகிறேன் கோழி அப்படியே போயிட்டு 50 கோழி போனது 50 கோழிக்கு ஊசி போட்டுருக்கீங்களோ? கொரோனாக்கு தானே 3 ஊசி போடுறது ஊசி போடுறது ஐயோ கோழிகளையும் பதிவு செய்து ஊசி போட்டு காட்டுக்கு போனோம்ப்பா அப்பதான் பதியலாம். அப்ப போயிருக்காது வெள்ளத்துல என்னடா ஊசி போட மறந்து அதுதான் 10 குட்டி பதிஞ்சிட்டு டிடிபிக்கு 4 மடம் அனுப்புவேன். அது இதே இடம் பார்த்துக்கொள்ளும். நீங்கள் ஏதுங்க போய் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அந்தந்த அப்ப இந்த கண்டு காலைக்கு ஏபிசிக்கு போங்க. எனக்கு தெரியும் ஏபிசி தான் சரி இது என்ன ஏபிசி எப்போது நான் கேட்ட போய் அதை பத்தி Yes.
கண்டுகளை பேக்லாம் நினைச்சேன் நிலத்தை பத்தி 2 பிறப்பு காணலாம் 2 இவ்வளவும் இருந்தாங்க. பார்க்கல 3 வருஷமா வந்து முதல் வீட்டை பேர் இல்லை நீ இங்க இருந்தா என்ன வீட்டை வா எப்படி நான் 3 வருஷத்துக்கு முதல் செத்து போன மாட்டுக்கும் பதிவு போன ஏபிசியில பதிய போறேன் பதிய போறேன் ஐயோ பாருங்க நாங்கள் இந்த வெள்ளத்துக்கு இவ்வளவு எல்லாம் திரிஞ்சு இவ்வளவு பண்படுத்து வீட்டை போக அப்படி நேரம் இல்லாம நாங்க வீட்டுல இருக்கிறோம் எங்கட டிடிபி ஒருத்தர் போறங்க அன்றைக்கே சொல்லிட்டேன்ல அமௌண்ட தரவே எத்தனை கேளுமோ நேற்று போடுறேன் கால்நடைகள் எத்தனை அழிஞ்சது எத்தனை பதிவிடம் சொல்லி போடுறேன் இன்றைக்கு போடுறேன் அதுல எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் வயசு ரீதியான இந்த ஆட்டு மாட்டை நீ வளர்த்துக்கியா ஆனால் உண்மையாக நீங்க தங்கமானவன் பேசி எல்லாம் சமாளித்து கதைச்சு பேசி சமாளித்து கொள்ளலாம் ஆனால் உங்களோட அந்த மனுஷன் அந்த அன்னைக்கு ஏசிக்கு பயன்படுத்தி அதான் ஓடி போய் சரக்கு அந்த டிடிபி ஐயோ அந்த இருக்கிற ஆந்திரா மணி அதுக்குள்ள உள்ள வேலை முழுக்க அவரை கொண்டேதானே உள்ள நாட்டு வேறு எல்லாம் நாங்க தான் செய்யறது. ஆனா நீ இங்க பாரு சம்பளத்தை பாரு இந்த சம்பளத்தை இங்க இந்த கிளிநொச்சியில உள்ள பேங்க் முழுக்கவே எனக்கு இருக்காத லோனே இல்ல முழு லோனும் இவர்கள் இந்த நிலவரத்தை ஓடி மேய்த்தாலும் டோர்னமெண்டில் மேய்க்கணும் என்று வந்ததால பாண்டவினன் இப்போ நோட்டீஸா போயிருக்கணும். இப்படித்தான் ஒரு தபாலகத்தில் வந்து தபால் பிரிப்பு வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது வந்து ஒரு முகவரி இடப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு அந்த முகவரியை பார்த்தவுடன் ஆச்சரியமாகிவிட்டது. இந்த தபாலை எந்த இடத்துக்கு அனுப்புவதென்று உடனே தபால் அதிபரிடம் சென்று அந்த கடிதத்தை காட்டினார்கள். அங்க கந்தசாமி என்பவரிடமிருந்து கடவுளுக்கு முகவரியிடப்பட்டு அந்த கடிதம் இருந்தது. எனவே அந்த கடிதத்தை இங்கே அனுப்புவதென்று தெரியாமல் அந்த தபால் அதிபர் அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தார். அப்பொழுது அதில் எழுதப்பட்டிருந்தது, கடவுளே, நான் கஷ்டத்திலே இருக்கின்றேன், எனக்கு ஒரு 50,000 ரூபாவை அனுப்பி வைக்குமாறு. எனவே இந்த தபால் அதிபர் பார்த்தார், எங்கேயோ ஒரு கஷ்டப்பட்ட பக்தனுடன் இப்படி கடைசியா கையறு நிலையில கடவுள்கிட்ட போய் கேட்டிருக்கிறாரு. எனவே என்ன செய்யலாம் என்று யோசித்து போட்டு அந்த தபாலகத்தில் இருந்த ஊழியரிடம் இந்த விடயங்களை சொல்லி அவர்கள் எல்லாரும் காசு சேர்த்து 75,000 ரூபாயை அந்த கந்தசாமி என்றவருக்கு அனுப்பி வைத்தார்கள். கடவுள் டு கந்தசாமி. அப்ப கடிதம் அனுப்பப்பட்டாச்சு காசோட. ஒரு கிழமை சென்று பின்னர் திருப்பியும் அந்த தரம் பிரிப்பவர்களுக்கு ஒரு கடிதம் வந்தது கடவுள். அப்பொழுது அந்த தபால் அதிபரிடம் சென்று அந்த கடிதத்தை கொடுத்தார்கள். அப்பொழுது அதை பிரித்து பார்த்தார். கடவுளே, நான் 50,000 கேட்டேன், நீங்கள் எப்படியும் வாரி வாரி வளர்ந்தும் வள்ளல் அல்லவா, நீங்க 1,00,000 ரூபாய் தான் அனுப்பி இருப்பீங்க. ஆனால் இந்த பாலா போன போஸ்ட் ஹவுஸ்காரன் வந்து 25,000 மிச்சம் 75,000 தான் எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள் மக்களே, இப்படித்தான் இருக்கின்ற நிலைப்பாடு இருக்கின்றது. எனவே அரசாங்கம் கொடுக்கிறது தானே அள்ளி அள்ளி கொடுக்கும். இந்த விடையில இருக்கிற நம்பி மாறி இருக்கின்ற அலுவலர்கள் தான் இதை வந்து கொடுப்பனவை மறைக்கின்றார்கள், தடுக்கின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் இந்த பொதுமக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த இவர்களிடம் வந்து மாற்றம் வேணும். நாங்கள் வருட ஆரம்பத்திலே கூட ஒரு சத்திய பிரமாணத்தை எடுக்கின்றோம். அரச வரிப்பணத்திலே இருந்து சம்பளம் பெறுவதற்காக நாம் என்று
அதே மாதிரி அரச ஊழியர்கள் ஏதாவது பிழை விடுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த பொதுமக்கள் கூறுகின்ற ஒரு விடயம், எங்களோட வரிப்பணத்திலே இருந்து சம்பளம் எடுக்கின்ற நீங்கள் ஒழுங்காக வேலையை செய்ய வேண்டும் என்று. ஆனால் மாறாக தங்களுக்கு என்று நிலை வருகின்ற பொழுது அரசாங்கம் தருகின்ற நிதிதானே நீங்கள் தந்தால் என்ன, உங்கள் வீட்டு பணமா என்ற ஒரு நிலைதான் என்று காணப்படுகின்றது. எனவேதான் நாங்கள் மாற்றம் வேண்டும் என்று பல ஊர்வலங்களை செய்கின்றோம். இப்படித்தான் ஒருவர் வந்து கசிப்பு ஒழிப்பு ஊர்வலம் நடைபெற்றது. அதிலே முன்னணியிலே கொடி பிடித்துக் கொண்டு ஒரு கசிப்பு வியாபாரி சென்றார். எனவே அங்கு வந்தவர் கேட்டார், என்னடா நீதானே கசிப்பு காய்ச்சல ஊரில முன்னணி, ஏன் நீ இதுல முன்னுக்கு வந்து கசிப்பு ஒழிப்போம் என்று கொண்டு வர? அவர் சொன்னார், நான் இப்போ என்ற கருத்துக்கு மாறில்லை, ஒளி குடிக்க வந்த ஒழிப்போம் என்றுதான் நாங்கள் சொல்கிறவர்களை வேண்டி நாங்கள் மாறவில்லை. எனவேதான் எங்கள் மனங்களிலே மாற்றம் செய்ய வேண்டும். இப்பொழுது சிவபாலன் ஜிஎஸ்டம் ஒரு நாள் நான் ஒரு காலை வேலை சென்றிருந்த பொழுது அவர் குடித்துக் கொண்டிருக்கின்ற கிணத்து படிக்கட்டிலே ஒருவர் இருக்கின்றார். அவர் நான் போன உடனே அவர் கேட்டார், சிவபாலன் ஜிஎஸ் கடைசி வந்தவர் தெரியுமோண்டு என்னத்து கண்டு கேட்டார், நல்ல காணையிலேன்னு சொல்லி உறுதிப்படுத்தி கடுதல் நடக்கும். அப்ப அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டிலேதான் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 2 வருடங்களிலே சில செயற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கின்றன இந்த அலுவலர்கள். அதாவது வந்து ஒரு விடயத்திற்கு வந்து அதே விடயத்துக்கு எதிர்மாறான விடயங்களில் இருக்கின்ற. எனவே மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் மக்கள் மனநிலைகளில் மாறாதவரை நாங்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோட மனநிலை வந்து மாறாதவரை நாங்கள் இந்த சிஸ்டத்தை வந்து மாற்றிக்கொள்ளலாம். எனவே இதுவரை இந்த நாடகத்தை பார்த்து ரசித்தவர்களுக்கும் இதுவரை நேரம் இந்த நாடகத்தை பார்த்து சமைத்துக் கொண்டிருந்தவர்களுக்குமாக நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.